இந்த ஹால்ஸ். இது எதுக்கு? இல்ல 50 பைசா சில்லற இல்ல அதான். ஓஹோ அப்படியா? அப்படிதான். சில்லற பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. அண்ணாச்சே எங்க முதலாளி 100 முந்திரி பருப்பு என்ன சொன்னாரு? இல்ல பணம் வச்சிருக்கியா? அதெல்லாம் இல்லம்டா. சரி பணத்தை கொடு. அதெல்லாம் நல்ல நோட்டு தான், எடுத்து உள்ள வைங்க. அத நான் சொல்லணும். நூறு. இந்தா. அதேண்டா பிரிக்க கொட்டிருண்டா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். எதுக்குடா என்னணும்? 100 சரியா தான் இருக்கு. எடுத்துட்டு போ. 1 2 3. அண்ணாச்சி யாரை ஏமாத்துறீங்க? நான் யார் தெரியுமா? அவன் பெரிய அம்பானி. உனிப்ப தெரியுதுக்கு பாயமரம் தானே. இத முதல்ல எண்ணுங்க. அதே மாதிரி எண்ணணும். 100 சரியா தான் இருக்கு. கொண்டு போ. நீ கட்டாக்குதுனா நான் எத்தனை போணுமா? என்னன்னா நீ ஏமாத்துறியா? செல்லம் நான் அப்பலாம் உன்னை நினைக்கிறடா. நான் கேட்டது 100 முந்திரி பருப்பு. நீ 15 குத்துட்டு மீதி 85 ஏமாத்த பாரியா? அப்ப நானே என் முதலாளி மாதிரி கேன பையனா? டேய் நான் உன்னை அப்படி சொல்லுவேனாடா? அப்ப நீங்க கேன பையனா? தப்பே அடிபட்டு செத்து போக போலுக்கு. அதெல்லாம் தெரியாது, என் காசு திருப்பி கொடுங்க. இந்தாடா. ஊர்ல சோசிக்காரன் சொன்னா உன்னை யார் நினைச்சுனே பிடிக்க போகுது. அதே மாதிரி செஞ்சுட்டு போறான். அண்ணாச்சி என்னடா? 4 சிந்தால் சோப்பு கொடுங்க. இந்தா காசு கொடுறா. இதோ என்னடா இது? 1.5 வருஷமா 50 காசு சில்லறன்னு ஆல்சா கொடுத்தீங்கல்ல, சோப்புக்கு தான் சில்லற வச்சுக்கங்க. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டை சுருக்கி இந்த கடை வச்சேன். இப்ப இந்த கடை பெட்டி கடையா இருக்க. ஒரு டீ ஒன்று கொடுப்பா. ஆமா கொஞ்சம் ஒதுங்க. என்னப்பா உன் நடிகோட ஸ்டில்லு புது டைப்பா இருக்கு? அதுவானே புது படம் ரிலீஸ். கட் அவுட் பேனர்லாம் வைக்கணும், காசு இல்ல. அறிவு கட்ட முண்டம். சிங்கிள் டீ போட வக்கு இல்ல. சினிமா நடிகைகளாம் போஸ்டர் ஓட்ட போறாராம். சீக்கிரமா டீ போட்டு அவருக்கு கொடு. டேய் என்னடா பள்ளி கடை நடத்தினீங்க? என்ன யார நினைச்சிட்டீங்க? இந்தாங்கண்ணே. என் முதலாளி மாதிரி என்னடா கேன பையன் நினைச்சிட்டீங்களா? டேய் என்னடா கேன பைய கோண பையனை என்ன வம்புக்கு இழுக்கிற? எங்க பருப்பு? இந்தாங்க காசு. என்னடா பருப்பு கேட்டா பணத்தை நிட்டுற? உங்கள மாதிரி என்னைய நினைச்சிட்டான். சபாஷ். என்ன நினைச்சான்? புத்திசாலி தான். உன்னை நானே புத்திசாலி நினைக்கல, அவன் எப்படி நினைப்பான்? அரஞ்ச என்ன தெரியுமா? அம்மா விஷயத்த சொல்றான். அத நான் எப்படி சொல்லுவேன்? வழக்கம் போல வாயால் தாண்டா சொல்லணும். சொல்லு. நீங்க 100 முந்திரி பருப்பு கேட்டீங்களே, ஆமா. நானும் போய் கேட்டேன், அவனும் கொடுத்தான். பிரிச்சு பார்த்தா 15 தான் இருந்தது. மீதி எங்கடான்னு கேட்டா அதான் இதுன்றான். இந்தா உன் முந்திரி பருப்பும் குடுத்துட்டு காசா வாங்கினோன்ட்டேன். அப்படியா? குனி. இந்தா. அறிவு கலைஞ்சம். காசை கொடுத்துட்டு கிளாஸ கழுவு போ. ஏய் தள்ளு. இங்க இந்த சவுண்ட விட்ட இப்போ இதுக்குதான் கடையில எடுபடி வேலைக்கு ஆம்பளை பசங்களையே வைக்க கூடாது. பொம்பளை பசங்களை வச்சிருந்தா பருப்புன்னா கரெக்டா கொண்டாந்து கொடுத்துருப்பான். என்னப்பா வேணும்? அண்ணா ஒரு வண்ணத்திரண்ணா. அக்கா டீ கிளாஸ் குடுக்கா. தர இந்தா. முதலாளி இருக்காரா? முதலாளி இல்ல, மாஸ்டர் தான் இருக்காரு. அப்படியா? ஏன்க்கா என்ன விஷயம்? இல்ல சில்லற தரணும் அதான். சில்லற மாட்றா, நீங்களே வந்து டீல் பண்ணீங்க. போட. இன்னைக்கு மாஸ்டர் வசமா மாட்டினா. ஏய் ஆத்துனத போதும், கிளாஸை கழுவு. தம்பி என்னண்ணே? இந்த எஸ்எஸ் கம்பெனிக்கு எப்படிப்பா போகணும்? அதுவாண்ணே ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் போங்க. ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட். ஆமாண்ணா ஆமாண்ணா. Okay. அதேதான் Thank you. அதேதாண்ணா.
முதலாளி சில்லறை வாங்கிட்டு வர சொன்னாரு. சில்லறையா? என்கிட்ட எதுவும் கொடுத்துட்டு போலியே. யோ, உங்க முதலாளி என்கிட்ட 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கிட்டு வர சொன்னாரு. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். சரி, அங்க வச்சுட்டு போ. எங்க வச்சுட்டு போறது? ஓனர் இல்லனா நீ ஓனர் மாதிரி இருந்து பொறுப்பா பதில் சொல்லணும். ரோட்ல போறவ மாதிரி அங்க வச்சுட்டு போ இங்க வச்சுட்டு போன்னு சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க ஓனர் வரட்டும். ஏய், ஏன் அப்படி சொல்ற? யோ, நான் என்ன உன் பொண்டாட்டியா? ஏன்னு சொல்ற? சரி சரி, மன்னிச்சுக்க. ஒன்று செய், நீ கொடு, நான் முதலாளி வந்தோடனே கொடுத்துறேன். கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாரு. இல்ல இல்ல, கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா இருக்குமா? எதை வச்சு சொல்ற? நாங்கெல்லாம் சைஸை பார்த்தே சொல்லுவோம்ல. என்ன சைஸ்? எப்படி சொல்ற? அதான் பார்த்தாலே தெரியுதே. தள்ளுமா ஏண்டா டேய், சைஸை பார்த்தே சொல்லுவேன்னு சின்ன பொண்ணுகிட்ட சில்மிஷமா என்ன பேசிக்கிட்டு இருந்த? அட சில்லற முதலாளி, நீங்க வேற. சில்லறையாவது நோட்டாவது போய் வேலையை பாடுறா. பாப்பா ஏய், இங்க வாமா. பாக்குற. இந்த பாரு, இனிமே நான் கடையில் இருக்கிற நேரமா பார்த்து நீ வந்து போகணும் இல்ல? கண்டவனோட பேசிக்கிட்டு இருந்த உன் கதை கந்தலாயிடும். ஆனா ஒண்ணு, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு மத்தவங்களால ஆபத்து வராது. நான் கேரண்டி. ஐயோ, சரியான சொல்லு. முதலாளி குழாயில தண்ணி வரல. சி, வேலையை பாரு. லெட்டரு. ஏய் முரளி, அங்க போகாதடா, ரொம்ப ஆழமா இருக்கும்டா, இங்க வந்துரு. ஏய் போடா. ஏய் இங்கே இல்ல, வாடா. ஏய் அங்க ரொம்ப ஆழமா இருக்கும்டா, இங்க வந்துடுடா. நான் குச்சி மாதிரி குதி பத்தலாம். ஏய் ரொம்ப அழுத்திக்காத, போடா. என்னது இது? துணியெல்லாம் துவைச்சு போட்டிருக்கு. எங்க பாத்தியா அந்த கூத்த? ஐயோ, ஐயா வணக்கம். என்ன ஓனர் காவில இருந்து கலருக்கு மாறிட்டாரு? ஏய் மச்சி, இங்க போறா. ஏண்டா மூதேவி, முதலாளி. 3 வாட்டி இருமின திரும்பி பார்க்க கூடாது மம்பட்டி. என்ன முதலாளி நீங்களா? மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்களே முதலாளி. மாப்பிள்ளை தான்டா, பொண்ணு கிடைச்சாச்சு இல்ல, இப்ப கல்யாணம் தான் பாக்கி. முதலாளி கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிட்டீங்க. டேய், காலம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கடா. நாம விழுந்தடிச்சு பின்னால ஓடினா தான் அதை பிடிக்க முடியும். பாரு, லுங்கிய மாட்டிக்கிட்டு ஆதிவாசிமா நிக்கிற. டேய், நாளையில இருந்து நீ வாடகைக்கு சூட் எடுத்து அதை போட்டுக்கிட்டு அப்புறம் தான் இங்க டீ போடணும். சுட வைக்க பால் இல்ல, சூட்டா? போடா. நீ குடுக்குற காசுக்கு கோமணத்தை கூட லாண்ட்ரியில போட முடியாது. என்ன? சூட்